ஒரு ரைட்டரோட லைஃப் எப்படி இருக்கும், ஒரு ரைட்டரோட வீடு எப்படி இருக்குங்கிறத இந்த லாஸ்ட் 4 டேஸா பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த புக்கை வந்து எனக்கும் என் அம்மாவுக்குமாக என் பிள்ளை சமர்ப்பணம் பண்ணியிருக்கு. இதை விட பெருமை என்னங்க வேணும் எனக்கு? இல்ல, நான் ஒரு புக் எழுதலாம்னு இருக்கிறேன். என்ன புக்? போய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தாளரின் மனைவியாக உங்களுக்கு எவ்வளவு பெருமை இருக்கு? என்ன சொல்லணும்? 8 புக்ல ஒரு 2 புக்கோட பேர் சொல்லுங்க. தமிழ் தண்டி. ஏய் தமிழங்க நண்டி இல்ல, கிண்டி. தமிழ் கிண்டியில ஒரு சூப்பு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது என்ன, எப்படி வந்து இந்த 8 புத்தகங்கள் எழுதுனீங்க, இதுக்கெல்லாம் நேரம் எங்க கிடைக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல. ஸோ அங்க வந்து பிரீத்தியோட ஒரு சப்போர்ட் இருக்கு. அதாவது என்னன்னா, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, உனக்கு எதுக்கு இந்த வயசுல படிப்பு அப்படிலாம் சொல்லாம, பரவாயில்ல நான் வந்து ஃபேமிலியை சப்போர்ட் பண்றேன், இந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் சொல்றாங்கல்ல, இண்டிபெண்டன்ஸ் சொல்றாங்கல்ல, விமனுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்கு பிரீத்தி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஹாய் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க அண்ணனோட புத்தக வெளியீட்டு விழா. இன்னைக்கு 8 புக் அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ அந்த புக்ஸை வந்து இன்னைக்கு வந்து அவங்க வெளியிட போறாங்க. அந்த ஸ்பெஷல் டே வந்து ஃபேமிலியே பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் தான் உங்கள்கிட்ட காட்ட போறோம். அந்த டைம்ல டெடிகேட்டடா அவர் வந்து ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னா, அவர் எழுதின புக்கெல்லாம் வந்து பிரிச்சு வச்சு அடிக்கிட்டு இருக்காரு. சத்தியமா வந்து ஒரு ரைட்டரோட லைஃப் எப்படி இருக்கும், ஒரு ரைட்டரோட வீடு எப்படி இருக்குங்கிறத இந்த லாஸ்ட் 4 டேஸா பார்த்துட்டு இருக்கிறோம். ஆமா, எனக்கு கூட எங்க மைண்ட் வாய்ஸ் இருக்கும், ஏன்டா இவ்வளவு பேசிட்டு இருக்கா, வந்து ஹெல்ப் பண்ண வேண்டியதாடா. ஏன்னா வந்து நம்ம வந்து நிறைய இடங்கள்ல பார்ப்போம், இது நான் எழுதின புக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு கப்போர்ட்ல இருக்கும், அப்படியே போயிடும். பட் நேத்து நைட்டு மட்டுமே இவ்வளவு பாக்ஸ் வந்து திடீர்னு வீட்டுல வந்து இறக்குனாங்க. இதுக்கு இதெல்லாம் இறக்குறீங்க, இதெல்லாம் உங்க அண்ணனோட புக்ஸ் அப்படின்னாங்க. சரி, அப்புறம் எங்களுக்கு பின்னாடி ஒரு 4-5 பாக்ஸ் இருக்கு, இதெல்லாம் உங்க அண்ணன் எழுதின புக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வீடு ஃபுல்லா புத்தக மலையில இருந்துச்சு. ஸோ இந்த புக் தான் வந்து இன்னைக்கு வெளியிட போறாங்க. ஸோ இந்த வீடியோ பதிவுல அந்த 8 புத்தகம் என்ன, அது எதை பத்தி எழுதியிருக்காங்க அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல நாங்க ஷேர் பண்ண போறோம். அந்த புத்தகத்தோட டைட்டில்ஸ்லாம் வந்து நீங்க பார்த்தாலே உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிரும், புரிஞ்சிரும். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ணன் பேர்ரா? அடடா சூப்பர். நம்ம ஸ்கூல் புக்கை திறந்தோடனே கீழே பார்ப்போம், கீழே ஒருத்தவங்க பேர் இருக்கும்போது எதுக்கு இதெல்லாம் இவர் எழுதுறாரு, தேவையில்லாத வேலை, இவர் மட்டும் எழுதாம இருந்தா அந்த புக்கை நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை. அது இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், நம்ம கஷ்டமான சப்ஜெக்ட்லாம் வந்து எழுதும் போது இவர்கிட்ட டவுட் கேட்கலாம்னு படிக்கிற பசங்கலாம் பக்கத்துல சொல்லுவாங்க. அட பாவிலாம் நினைப்போம். கோனார் தமிழ் உரை தான் நம்ம முத வந்து இன்ஜினியரிங் புக் சொன்னேன், ஸ்கூல் படிக்கிற புக்ஸே எனக்கு வந்து ஏடா எழுதுறாங்க. வெறும் ஸ்கூல் புக்கும் காலேஜ் புக்கும் ஞாபகம் வருது பத்தியா, அங்கதான் நீங்க இருக்கீங்க. அது சரி, புக்ல எவ்வளவோ இருக்குது. அண்ட் எகைன் சொல்லிக்கிறேன், ஒரு மேதையோட புள்ள மேதையா தான் இருக்கும் அப்படிங்கறத வந்து பல பேர் சொல்லுவாங்க. பட் உங்க புள்ள ஒரு மேதையா இருக்குங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. என் பிள்ளை மேதை தான். அதை தாண்டி வந்து சில விஷயங்களை வந்து நம்ம விதைக்கிற விதையை வந்து வளர வைக்கணுங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த எண்ணம் வந்து என் பிள்ளைக்கு வந்துச்சுங்கிறதே வந்து எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். அதுக்கு உதாரணம் இந்த புக்குங்க. உங்க 3 பேருக்குமே தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஆரோக்கியம் முக்கியம், சுவரை வைத்துதான் சித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்தை வந்து ஜிம்முக்கு போகணும் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்த விஷயந்தான். கடந்த 1.5 வருஷமாக தான் என் பிள்ளை அதுக்கு போக ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் அதோட இம்பேக்ட், அதோட விளைவு எப்படி இருக்குங்கிறத வந்து ஒவ்வொரு படிப்படியாக அதை பார்க்கும்போது எனக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம். பரவாயில்ல, இந்த விஷயத்தை வந்து என் பையன் வந்து கடைப்பிடிச்சு அதை இந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கணுங்கிறதுக்காக அதை எழுதி ஒரு புக்காக கொண்டுட்டு வந்திருக்கும் போது என் பிள்ளை மேதை தாங்க. இந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கும்போது எனக்கு என்ன பெருமை அப்படின்னு சொன்னால், சமர்ப்பணம், உடல் நலத்தை பேண வேண்டும் என்கிற எண்ணத்தை விதைத்த அம்மம்மாவிற்கும், உன் வாழ்க்கை உன் கையில் என்கிற எண்ணத்தை விதைத்த அம்மாவிற்கும். இந்த புக்கை வந்து எனக்கும் என் அம்மாவுக்குமாக என் பிள்ளை சமர்ப்பணம் பண்ணியிருக்கு. இதை விட பெருமை என்னங்க வேணும் எனக்கு? எல்லாம் ஓகே. இவ்வளவு பெரிய ஒரு ரைட்டரை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நீ எதுக்கு இப்ப இந்த ட்ரெஸ்ல இருக்கிற? காலையில ஜிம்முக்கு போயிட்டு வந்தேன். அதாவது என்னன்னா, ரொட்டீன் அப்படின்னு இருக்குல்ல, செட் ஆயிடுச்சுன்னா அதை மாத்த முடியாது. எனக்கு ஒரு பெரிய நாள் தான் இருந்தாலுமே காலையிலேயே அந்த ரொட்டீனையும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு காலையிலேயே ஜிம்முக்கு போயிட்டு வந்தாச்சு. ஒரு ஃப்ரெஷ் டேவா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உண்மைதான். ஆக்சுவலி நீ 8 மணிக்கு வந்து நான் ஜிம்முக்கு போறேன்னு சொல்லும் போது எப்படி இவ்வளவு ஒரு ப்ரெஷரான டேலையும் காதுல விழுந்துச்சு. ஐயோ வந்து இப்ப எதுக்கு ராஜோ இப்ப பேக் இந்த பாக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போய் இப்பயே வைக்கணுமா அப்படின்னு நினைச்சேன். பட் நீ ஜிம்முக்கு போறேன்னு தெரிஞ்சா 1 மணி நேரம் டைம் இருக்குன்னு நினைச்சிட்டேன். பட் உண்மையிலேயே இந்த ஒரு ப்ரெஷர் டேலையுமே அந்த ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்றதுக்கு
நீ அந்த பழக்கப்படுத்திக்கிட்டது அண்ட் அந்த நல்ல விஷயங்கள் தான். அது ஒரு புத்தகமாக அந்த நல்ல குவாலிட்டியெலாம் நீ சொன்னது வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஆஸ் யூஷுவல் அம்மா இவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, பெருமைப்படுறாங்கன்னா அந்த நல்ல குவாலிட்டி வந்து 3 பிள்ளைங்கள்ட்டையும் இருக்குது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டதுனால தான். ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோங்க. அந்த 8 மணிக்கு கிளம்பும் போது நான் வந்து ஜிம்முக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புனேன். நான் ஒரு 1/2 hour போயிட்டு வந்திருப்பா, பிரிஸ்கா இருப்பேன் அப்படின்னு சொல்றேன். ஆனா அது கேட்டுக்கிட்டு இருந்த மத்த ரெண்டும் கண்ணை மூடிதான் கேட்டுதே தவிர கண்ணை திறந்துட்டா எங்க அண்ணன் நம்மள கூட்டிட்டு போயிடுவாரோன்னு சொல்லி தூங்கிட்டே இருக்காங்க. இல்லை, இந்த இடத்துல இன்னும் சொல்லிக்கிறோம், அண்ணன் மட்டும் கிடையாது, அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஜிம் காஸ்டியூம் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களும் வந்து இப்போ ஜிம்முக்கு போயிட்டு தான் வந்துருக்காங்க. ஆமா, ஒன்றுமா நீங்கள் 2 பேரும் போகும்போது நாங்கள் ஏன் வெளியில் போகணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஆசை இருக்கா? வீட்டை அது உண்மை இல்லைங்க. இந்த வீடு பூட்டாத வீடுங்க. யார் வந்தாலும் எப்ப வேணாலும் உள்ளர வரலாம், போகலாம். திறந்து விட ஆள் இல்லைங்க. இல்லை மக்களே, அவன் வந்து துணி காய போட்டான். நான் அந்த வாஷிங் மிஷின்ல அந்த துணியெல்லாம் எடுத்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து முக்கியமா டீ போட்டு நாங்கள் 2 பேரும் குடிச்சிட்டு அவங்க 2 பேருக்கும் டீ போட்டு வச்சிருக்கிறோம். இல்ல, நான் ஒரு புக் எழுதலாம்னு இருக்கிறேன். என்ன புக் ராஜு? போய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூவோடு சேர்ந்து நாரும் மறக்கிற மாதிரி உன் கூட சேர்ந்து அவன் என்னையும் சேர்த்துக்கிட்டாங்க பத்தியா? அதுதான் மேட்ரு. யாரும் வந்துருக்காங்க. வாங்க 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 வாங்க. சரி, இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு எழுத்தாளரோட அம்மா, எழுத்தாளரோட தம்பி எவ்வளவு பெருமையா இருக்குன்னு. ஒரு எழுத்தாளரின் மனைவியாக உங்களுக்கு எவ்வளவு பெருமை இருக்கு? என்ன சொல்லணும்? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? பாத்துங்க மக்களே, ஒரு எழுத்தாளரின் மனைவியோட சிந்தனை இப்படிதான். என்ன சொல்லணும், எழுதி கொடுத்துருக்கேன், நான் படிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒன்னே வந்தா, அண்ணி இவ்வளவு கிளம்பி வந்திருக்கீங்களே, எங்க வந்திருக்கீங்க? அன்பழகம் போறோம். எங்க போறீங்க? அன்பழகமா? அன்பழகம் போறோம். எங்க எதுக்கு போறீங்க இன்னைக்கு? எங்க வீட்டுக்காரோட புக் ரிலீஸ். ஓகே, அந்த புக்ல 8 புக்ல ஒரு 2 புக்கோட பேர் சொல்லுங்க. தெரியாது தெரியாது தெரியாதா தெரியும். நான் கையிலேயே கொடுக்குறேன். இப்போ அடி சொல்லுவாங்க பாரு. சூப்பர், படிப்பாங்க பாருங்க. தமிழ் தண்டி. ஏய் தமிழங்க. இது நாவா? நானா? நண்டி. நண்டி நண்டி இல்லனே, கிண்டி. தமிழ் கிண்டில ஒரு சூப்பு கிடைக்கும் அப்படின்னு போட்டுருக்காங்க. இது சூப்பா? அது சூப்பா. அது இது வந்து சோ அன்னி பொறுத்த வரைக்கும் கேந்திர வித்யாலயா ஸ்டூடெண்ட். அன்னிக்கு ஏத்த புக் இதுதான். Starts when you start living. 39 tips to enhance your life. சரி, அப்படின்னா என்ன நீ? எங்க வீட்டுக்காரோட வயசுல ஒரு வயசே குறைஞ்சு போச்சு. ஞானோதயம் வந்து 39 வந்துச்சு. ஓ அதுக்காண்டி. ஓகே ஓகே. இது எனக்கு தெரியல. நிறைய தமிழ் வேர்ட்ஸ் இருக்கு. சரி, ஆனா பட் வந்து நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கலாம். இது என்னது? அது ராஜராஜன் ஆர்ஜே. இது என்னது? அதேதான். என்னது? ராஜராஜன் ஆர்ஜே. உங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு. இந்த மொமெண்ட் உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு ஹாப்பியா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னு சொல்லுங்க. ராஜு, நான் கீழே இந்த டைட்டில் இப்படி காமிச்சு இந்த இடத்துல உங்க புருஷன் பேர் இருக்கு சொன்னேன், ஹாப்பியா இருக்கு அப்படின்ட்டாங்க. ராஜு, தோனி வந்து இப்படிதான் வந்து நான் வந்து சொல்லுவாங்க. பட் நான் நேரில் இப்பதான் பாக்குறேன். எதையுமே கூலாக எடுத்துக்கொள்ளும் அண்ணி. அண்ணி முக்கியமா எங்க இந்த நேரத்தில் நான் இன்னொன்று சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ இன்னொரு புக் ஒன்று எழுதணும் அப்படின்னு நினைச்சின்னு சொன்னா நான் ஒரு டிப் கொடுக்குறேன். நீ அண்ணியை பத்தியே எழுதலாம். ஸோ வந்து 2 பேருமே ஒரு கான்ட்ராஸ்ட் கேரக்டர். ஸோ பயங்கர டிசிப்ளின், பயங்கர பஞ்சுவல் அண்ட் ரொம்ப எல்லா விஷயங்களையும் வந்து பக்காவா பண்ற ஒரு ஆளு. ஸோ இப்படிப்பட்ட மனிதர்களுக்காக நீ சில புக்ஸ் கூட நீ டெடிகேட் பண்ணலாம், சமர்ப்பிக்கலாம். ஆக்சுவலி ஆல்ரெடி நீ வந்து இந்த புக் நீங்க படிக்கல. இந்த 2 புக்குமே பாத்தீங்கன்னா அது மோர் ஆன் டிசிப்ளின் தான். அதாவது கல்யாணம் ஆன புதுசுல வந்துட்டு நமக்கு எங்கெல்லாம் நம்ம வந்து குறையிறோம் அப்படிங்கறத பார்த்து பிரீத்தியை பார்த்து கத்துக்கிட்ட விஷயங்கள் இருக்குல்ல, அதையும் இந்த புக்ல நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது நான் எப்படி சொல்லுவேன்னா, பிரீத்தி ரொம்ப ஃபாஸ்ட், நான் அந்த ஃபாஸ்ட கண்ட்ரோல் பண்ற ஒரு ஸ்பீட் பிரேக்கரா இருப்பேன். நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும்போது பிரீத்தி ஆக்சிலேட்டர் அழுத்தி அந்த மொமெண்ட்ஸும் இந்த புக்ல இருக்கு. ரெண்டுமே வந்து கைண்ட் ஆஃப் வந்து நம்ம லைஃப்ல கத்துக்கக்கூடிய விஷயங்கள். நான் லைஃப்ல கத்துக்கிட்ட விஷயங்கள், பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்ண விஷயங்கள். அன்னி வந்து இப்பதான் என்ன ஒத்துக்குது, சரி ஓகே இவனும் கொஞ்சம் தேர்வான் அப்படின்னு ஒரு லாஸ்ட் 1.5 இயர்ஸா. அந்த என்னென்ன லேர்னிங்ஸ் இருக்கோ அதை தான் நான் வந்து இதுல கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ ஒன்னு வந்து இங்கிலீஷ்ல இருக்கு, இன்னொன்னு வந்து தமிழ்ல இருக்கு. ரெண்டுமே வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்த டிப்ஸ் மற்றவங்களும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எழுதப்பட்ட புக்ஸ் தான். ஓகே அண்ணி, நீங்க ஒரு படிப்பு நீங்க எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு புக்ஸ் எவ்வளவு பிடிக்கும்? இல்ல ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படிச்சு மார்க் மட்டும் வாங்கணும்னு நினைச்சாலா நீங்க? ஆக்சுவலா அதுதான் நான் வந்து படிச்சது. அப்படி பாத்தீங்கன்னா வெறும் ஸ்கூல் புக்ஸ், காலேஜ் புக்ஸ் தான் படிச்சிருக்கேன். இல்லனா ட்விங்கிள் படிச்சிருக்கேன், இல்லனா ஃபேமஸ் 5 படிச்சிருக்கேன். சீக்ரெட் ட்விங்கிள் ஃபேமஸ் 5 எல்லாம் ஏதோ கார்ட்டூன் புக்கா? இதெல்லாம் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட்ல படிச்சதுதான்.
அதுக்கப்புறம் இப்போ உங்க அண்ணன் வந்து பர்த்டேக்கு கொஞ்சம் புக்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஊருக்கு போயிட்டு வந்து படிச்சுக்கலாம் அப்படின்னு நாங்க வச்சுட்டு வந்திருக்கேன். ராஜு வாழ்த்துக்கு கங்க்ராச்சுலேஷன். ஸோ இப்படிதான் அமையும். சரி, அன்னிக்காக ஒரு புக் எழுதிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அதுல வந்து அன்னிக்கு வந்து அண்ணியை பத்தி எழுதிருக்கியா இல்ல அண்ணி படிச்சு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எழுதிருக்கியா? அண்ணி படிச்சு தெரிஞ்சுக்கலாம். அண்ணி வந்து அனுபவ ரீதியான அறிவு அதுக்கு அது ஆல்ரெடி இருக்கிறதுனால புக்கை படிச்சு தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ இஸ் அ ப்ராக்டிக்கல் திங்கர் அண்ட் ப்ராக்டிக்கல் லேர்னர். அதனால புக் அப்படிங்கிறது தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்காக நீ படிக்காம இருக்க கூடாது, படிக்கணும். பர்த்டேக்கு வந்து புக் வாங்கி கொடுத்தது மட்டும் தான் பண்ணுவியா இல்ல ஜிம்முக்கு ஜாயின் பண்ற ஐடியா இருக்கா? ஜிம்முக்கு போவேன். ஆனா எனக்கு என்ன பிரச்சனைனா இவங்களுக்கு வந்து he can come up with the gym clothes, he can come up with all the wet hair. பட் நான் ஜிம் போனா நான் Dress மாத்தணும், அடுத்த நாள் தலை குளிக்கணும். All this is what is making me think. அப்ப ஜிம்முக்கு வர பொண்ணுங்க எல்லாம் எப்படி வராங்க? குளிக்காம வராங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன். எனக்கு வந்து ஜிம் போறது வந்து இதான் ஒப்பீனியன். நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், அடுத்த நாள் தலை குளிக்கணும், கஷ்டப்பட்டு வெயிட் தூக்கணும், வேர்க்கும். அண்ணன் சொல்ற டிப்ஸ் நீ எடுத்துக்கறல, அப்ப அண்ணி சொல்ற டிப்ஸ் எடுத்துக்கணும். அது யாரோ ஒரு 10 பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ணி மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு அது வந்து சோம்பேறிகளா வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துகிட்டு நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு தான் அது வந்து ஒத்து வரும். ஓகேவா? இவங்க நம்ம ஆளுங்களுக்கு தான் இந்த புக்கை எழுதிருக்கிறேன். செஞ்சு படிச்சுட்டு ஜிம்முக்கு சேர்ற வழியை பாருங்க, ஹெல்த்தை நல்லா பாத்துக்கங்க. நான் ஜிம் போயிட்டு நானும் ஜிம் வீடியோ போடுறேன். அதுக்காவது வா. சரி, கப்புள் ஜிம்மர்ஸா இவங்க இருக்கட்டும். அண்ணி உங்ககிட்ட ஒரு 2 கேள்விதான். ஓகேவா? போன டிசம்பர் ஜனவரியில அண்ணன் நீங்களாம் வந்திருந்தீங்க இல்லையா? அப்ப சொல்லும்போது இந்த 1 வருஷ கோல் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் 22-23க்கு ஒரு கோல் வச்சிருந்தேன். அண்ணன் நினைச்சதை பண்ணாங்களா? நீங்க ஆச்சரியப்படுற மாதிரி அண்ணன் என்னெல்லாம் பண்ணி கத்துக்கிட்டாங்க? ஆக்சுவலா வந்து the way he thinks he executes it. ஓகேவா? அது வந்து அவங்க பண்ணிடுவாங்க. the way I think அது எக்ஸிகியூஷனுக்கே வராது. அது வந்து ஹஸ்பண்ட் வைஃப் கோல்ஸ். அத விட்டுருங்க. இது வந்து நான் ஜெனரலா கேக்குறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஓகேவா? அந்த மாதிரி இந்த லாங்குவேஜ்லாம் நம்ம கஷ்டம்டா கத்துக்கிறதுன்னு நினைச்சு இவங்க ஏதாவது பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஆமா, ஒரு 4 நாள் பண்ணுவாரு இல்ல ஒரு 10 நாள் பண்ணுவாரு, விட்டுருவாருன்னு நினைச்சிருப்பீங்க. அவங்களுக்கு whatever he thinks he will do it. அந்த ஸ்பானிஷ் கத்துக்கிறதோ, ஜிம் போறதோ, இல்ல whatever he wants to do, இந்த மாதிரி இந்த 7-8 புக்ஸ் ரெடி பண்றது, இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. மத்தபடி நம்ம வேற ஏதாவது எதிர்பார்க்க கூடாது. இந்த சமூகத்துல நம்ம இறங்கிட்டோம்னு சொன்னா நம்ம சொந்தத்துல வந்து கெட்ட பேர் தான் எடுத்தாகணும். அந்த மாதிரி அண்ணா வந்து பொதுநலத்துல அப்ப நல்ல ஹஸ்பண்டாவே இல்ல. நல்லா அப்படி கிடையாது. நான் வந்து இண்டிபெண்டன்ட் வைஃப் ஆயிட்டேன். ஓ, அப்படி சொல்லலாம். நீ அன்னைக்கு ஒரு 4-5 புக்கு நீ வந்து டெடிகேட் பண்ணணும் ராஜு. ஓகே, சரி, நான் ஒரே ஒரு கேள்விதான். எந்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு? 2010. இப்ப 2024 வந்துருச்சு. இந்த 14 இயர்ஸ்ல 2010ல இருந்த ராஜராஜனுக்கும் 2024ல இருக்கிற ராஜராஜனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? எவ்வளவு தூரத்துக்கு அந்த மாற்றத்தை நீங்க வந்து சந்தோஷமா பாக்குறீங்க? எல்லாமே டிஃபரெண்ட் தான். என்ன முடிச்சிட்டாங்க? ஆமா, 2010ல குழந்தையா இருந்தாங்களா? உங்க அண்ணி என்னைக்குமே குழந்தைவா இருந்ததே கிடையாது. ஓகேவா? நான் என்ன சொல்றேன்னா, ரொம்ப லெத்தார்ஜிக்கா, ரொம்ப ஜஸ்ட் டேக் இட் அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து இப்போ எதுனாலும் ஒரு டெடிகேட்டடா பண்றது அப்படின்ற அது என்ன ஆகுதுன்னா சில டைம்ஸ் எனக்கு இரிட்டேட் ஆகும். சோப்பா அப்படின்ட்டு எனக்கு வந்து நான் வந்து எப்படின்னா ஐ அம் an active person, but Saturday Sunday is meant to be lazy. இவங்க சாட்டர்டே சண்டேலயும் போயிட்டு நான் இதை பண்ணணும், நான் அதை பண்ணணும், நான் இங்க போகணும் அப்படின்னா எனக்கு அந்த சோஃபால உட்காந்துட்டு அந்த போன் பாட்டு அந்த லைட் போட்டுட்டு இதுதான் என்னோட சாட்டர்டே சண்டே. அன்னைக்கும் நான் ஜிம் போறேன், நான் லைப்ரரி போறேன், நான் இது பண்றேன், நான் அதை பண்றேன்னா அப்புறம் எனக்கு சாட்டர்டே சண்டே கடுப்பாயிடும். 4 புக் இல்ல, நீ ஒரு 40 புக்கு எழுத வேண்டியதா இருக்கு. கண்டிப்பா எழுதி இந்த சமூகத்துல நிறைய மாற்றம் வந்து நிறைய பேர்கிட்ட வர வேண்டியது இருக்கு. எழுது. ராஜே, அதே சேம் கொஸ்டின். 14 வருஷம் ஆச்சு. அப்போ இருந்த அன்னைக்கும் இப்போ இருந்த அன்னைக்கும் வந்து என்ன உனக்கு சேஞ்சஸ் அண்ட் என்ன உனக்கு ஹாப்பி, என்ன இன்னும் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன்? இல்லை, பெரிய சேஞ்ச் தான். ஆக்சுவலி என்னன்னா, என் கல்யாணம் ஆகும் போது பிரீத்திக்கு வந்து 21 வயசு. ஓகேவா? ஸோ இந்த 14 இயர்ஸ் அப்போ 14 இயர்ஸில் அப்போ உண்மையாக குழந்தையா இருந்தது அன்னி தான். ஆமாம். ஸோ நிறைய சேஞ்சஸ் என்னன்னா, நம்ம எனக்குமே நானுமே வந்து ரொம்ப மெச்சூர்டாக இல்லை. இப்போது ஆஸ் யூனோ மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அனுபவ ரீதியாக கற்றுக்கிறது தானே. இப்போ வந்து அண்ணியோடைய வேல்யூ ரொம்ப அதிகமாக தெரியுது. ஸோ அன்னிக்கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம், அது கரெக்டாக இருந்திருக்கு, நம்ம கொஞ்சம் மாற்றிக்கலாம் அப்படின்னு நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். பிரீத்திக்கிட்ட என்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி நல்லா வந்திருக்கு. ஸோ ஆரம்பத்திலலாம் வந்து ரொம்ப அதிகமாக கோவப்படும்,
இன்னைக்கு வந்து ஏன்னா அடி வந்து எல்லா பக்கமும் உழுதுல அது ஏன்னா ஒரு பக்கத்துல வந்துச்சுன்னா ஃபேமிலி மட்டும் ஒரு எல்லா பக்கமும் அடி வருது கெரியர்லயும் க்ரோ ஆகும் போது இன்னும் மெச்சூரிட்டி அதிகமாக வருது. தி வே ஷி ஹேண்டில்ஸ் ப்ரெஷர் இஸ் ரியலி குட் ஆக்சுவலி. அதெல்லாம் எனக்கு வந்து நான் பிரீத்திகிட்டேருந்தே அட்மையர் பண்ணுற விஷயங்கள். அதே மாதிரி அது பேரண்டிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து அது சொன்னதில்ல ஐ பிகம் இண்டிபெண்ட், என்ன சொன்னேன், இண்டிபெண்ட் ஒய்ஃப் சொன்னதில்ல. அது என்ன அதுக்குன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன நான் வந்து சென்னை வந்து 2-3 வீக்ஸ் ஆகுது. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த புக்கு ப்ரிப்பரேஷனுக்காக போயிட்டு இருக்கிறேன். நடுவில் ஒரு டூர் போயிட்டு வந்தாங்க, என்னால் போக முடியல. பசங்க வந்து ஃபீல் பண்றாங்க அப்பா வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சரி ஓகே, ஏதோ ப்ரெஷர்ல ஓடிட்டு இருக்கிறான், ஒரு 2-3 டேஸ் விட்டு வைப்போம் அப்படின்னு விட்டு வச்சிருக்குல்ல. இந்த விஷயங்கள் தான் நான் பிரீத்திட்ட பாக்குற மாற்றங்கள். அதாவது என்ன, எப்படி வந்து இந்த 8 புத்தகங்கள் எழுதுனீங்க, இதுக்கெல்லாம் நேரம் எங்க கிடைக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல. ஸோ அங்க வந்து பிரீத்தியோட ஒரு சப்போர்ட் இருக்கு. அதாவது என்னன்னா, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எனக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு வச்சுக்கேன், உனக்கு எதுக்கு இந்த வயசுல படிப்பு அப்படிலாம் சொல்லாம, பரவாயில்ல நான் வந்து ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுறேன். அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் சொல்கிறாங்களே, இண்டிபெண்டன்ஸ் சொல்கிறாங்களே, விமனுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுக்கு பிரீத்தி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் ஒரு லேடி வந்து அவங்கள பார்த்துக்கிட்டாங்க ஃபினான்ஷியலாக அப்படின்னா அந்த குடும்பம் வந்து மிக நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பிரீத்தியும் எங்கள் ஃபேமிலியும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பிரீத்தியோட சப்போர்ட் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் என்னால் பண்ண முடியுது. இன்னமும் நம்மளால் நிறையா அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கவும் முடியுது. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஒய்ஃபாக, ஒரு நல்ல ஒரு மதரா இந்த பீரியட்ல வந்து பிரீத்தி மாதிரி இருக்காப்புல. நானும் நிறைய கத்துக்கிறேன். என்னை பத்தி உயர்வா பிரீத்தி பேசுனது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி பேசுனதே கிடையாது. ஸோ இது எல்லாமே நான் வந்து ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்ஸாக பார்க்குறேன். சூப்பர். ஸோ எனிவேஸ் வே டு கோ. வாழ்த்துக்கள் அண்ணி. டன். ஸோ ஆல் தி பெஸ்ட். ஓகே. எனிவேஸ் இன்னும் நீ உனக்கு பிடிச்சத வந்து பண்ணிட்டே இரு, அதுக்கு உறுதுணையாக அண்ணி இருப்பாங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பதிவு வந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, பட் எங்கள் 2 பேருமே பயங்கர இன்ஸ்பிரேஷனாக மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஏன்னா எங்களோட முன்னோடி அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு முன்னாடி 5 வருஷம் முன்னாடி வாழ்க்கைய ஆரம்பிச்சு எங்கள் அண்ணா அண்ணி தான். அவங்கள பார்த்தா நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கிட்டோம், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்லாம் பண்ணிக்கிட்டோம். அதனால நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் நிச்சயமாக பல பேருக்கு வந்து மோட்டிவேஷனாக கண்டிப்பாக இருந்திருக்கும். உங்கள் 2 பேருக்கும் ட்வின் லவ் அண்ட் விஷஸ் கொடுக்குறோம். எல்லாமே டபுளாக கிடைக்கட்டும். நீயும் இன்னும் நிறைய புத்தகங்கள் எழுதுறாச்சு. ஸோ மீண்டும் ஒரு அழகான பதிவோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நாங்கள். பாய்.